பரிசுத்த பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மே மாத அதிகாலை வேலை இந்த வாக்குத்தத்த செய்தியை கருத்தில் கொடுக்கிறோம். இந்த வீடியோடைய ரெக்கார்டிங் வேலையை கத்தர் ஆசீர்வதியும் பங்குற மக்கள் ஏக்க காலசன சாதமாய் கரடு தடையெல்லாம் கிடைத்து நாமத்தை மையப்படுத்த நான் எனக்கு சிறு நீரை பெருகும்படி ஒப்பு கொடுக்குறோம். உடைய நாமத்தை உயர்த்தும் மைமைப்படுத்தும். உடைய பிரசனை எங்களோடு இருக்க ஜெபிக்கிறோம். உடைய நாமமே உயர்த்தப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் செய்யணும் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஒவ்வொரு மாதமும் ஆன்லைன் மூலமாக இந்த வாக்குத்தத்த செய்தி, ஆன்லைன் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை செய்தி, மற்ற தினம் இறை வார்த்தை செய்தி எல்லாம் கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர் என்று உங்களை குறித்து நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். இன்றைய தினம் இந்த மே மாதம் அதிகாலை வேளையிலே இந்த மாதத்தின் வாக்குத்தத்தத்தை நாம் சுதந்திரிக்க போகிறோம். 4 மாதங்களை நடத்தின தேவன் கோடான கோடி நன்றி பலியை சோத்திரப்படி ஏறெடுக்கிறோம். மற்றும் இந்த 4 மாதங்களும் நம்ம தொடங்கினவர்கள் விட நம்முடைய கிருபையாய் காத்து வருகிறார். அதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை, பிதாவாகிய தேவனை, குமாரனாகிய இயேசு பரிசுத்தாவின் திரிய தேவனை கோடான கோடி நன்றி பலிகளை ஸ்தோத்திரித்து கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துவோம். இந்த புதிய மாதத்தின் வாக்குத்தத்தத்தை எசேக்கியேல் 36வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு பாடல் பாடி அடுத்து தியானத்துக்குள் கடந்து வருவோம். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. பண்டிகை காலங்களில் எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள், எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ அப்படியே அவாந்தரமாய் இருந்த பட்டணங்கள் மனுஷரின் மந்தையால் நிரம்பியிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலை பாடி கர்த்தர் நாமத்தை உயர்த்தி நான் தொடர்ந்து இந்த வாக்குத்தத்தத்தை தியானித்து சோதரித்துக் கொள்வோம். பிரைஸ் தி லார்ட். சேர்ந்து பாடுங்கள். கர்த்தரே நாமத்தை உயர்த்துவோம். ஏகவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஓங்கும் புயம் பலத்தக்காரும் பொன் பக்காமை உண்டு. ஓங்கும் புயமும் பலத்தக்காரும் பொன் பக்காமை உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. தாங்கும் கிருபை தயவு இரக்கம் தாராளமாய் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம். ஏகவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். ஏகவாவுன் தெய்வமானால் ஏதும் பயம் வேண்டாம். பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி, பார்வோன் கைக்கு விடுத்து மீட்ட பஸ்கா ஆட்டுக்குட்டி. ஆரன் ஓசை என்றும் நல்ல ஆசாரியர் உண்டு. ஆரன் ஓசை என்றும் நல்ல ஆசாரியர் உண்டு. இஸ்ரவேல் என் ஜனமே என்று இடறிட வேண்டாம். ஏகவாவும் தெய்வமானால் ஏதும்
செங்கடலில் வழி திறந்த சீயோன் நாயகனே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே, பங்கமின்றி பாலைவனத்தில் பரமரித்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏனும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், சத்துருக்களை சிதறடித்த சர்வ வல்ல தேவன், யுத்தத்தில் அவர் முன்னை சென்று ஜெயம் எடுத்தாரே, யுத்தத்தில் அவர் முன்னே சென்று ஜெயம் எடுத்தாரே. இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். பயப்படாதே சிறு மந்தையே, பானான் உன்னை பன், பயப்படாதே சிறு மந்தையே, பானான் உன்னை பன். தயங்காதே மனம் தளராதே, உன் தேவன் தினம் காப்பேன், தயங்காதே மனம் தளராதே, உன் தேவன் தினம் காப்பேன். தயங்காதே மனம் கலங்காதே, உன் தேவன் தினம் காப்பேன். இஸ்ரவேல் என் ஜனமே என்றும் இடறிட வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம், யெகோவா உன் தெய்வமானார் ஏதும் பயம் வேண்டாம். தெரியக தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும், கர்த்தருடைய நாமமே மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனால பிதாவே. தொடர்ந்து எசேக்கியேல் 36-38 நாம் வாசிக்கப்போம். பண்டிகை காலங்களிலே எருசலேமிலே பரிசுத்தம் பண்ணப்பட்டு வருகிற மந்தைகள், எருசலேமில் பரிசுத்தமாக்கப்பட்டு வருகிற மந்தைகள் எப்படி திரளாய் இருக்கிறதோ, எப்படி திரளாய் இருக்கிறதோ, அப்படியே அவாந்தரமாய் இருக்கிற பட்டணங்கள், மனுஷரின் மந்தையால் நிரம்பி இருக்கும், மனுஷரை மந்தையால் பெருகிருக்கும். அதனால் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள் என்று சொல் என்றார். சொல். எருசலேமில் பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தைகள் எப்படி பெருகுதோ, அதே போல அவாந்தர வழியில மனுஷரின் மந்தைகள் பெருகுமா. இதான் சபையில் இதில் ஒரு வார்த்தை இருக்குது. எப்படி புறஜாதியின் மத்தியில் 38-36 அதிகாரம் 1 படிச்சிங்கன்னா, இஸ்ரேல் ஜனங்கள் சிதறி போய் புறஜாதியின் மத்தியில் கர்த்தருடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சலாக்கி வாயாடி பேசுகிறவங்கெல்லாம் ஆண்டோடைய நாமத்தை தூசிக்கும்படி இடம் கொடுத்ததுனால அவருடைய நாமத்தின் நிமித்தம் தம்முடைய ஜனத்தை பரிசுத்தமாக்குறார். பரிசுத்தமாக்கி திரும்ப தம் ஜனத்தை தம்முடன் சேர்த்து கொள்றார். அப்போதான் இந்த சிதறடிக்கப்பட்ட இஸ்ரேவேலை குடியிருந்த இடம் பாழாகி போனது, அதெல்லாம் பயிரிடப்படும், அவாந்தர வழிகள்லாம் குடியேற்றப்படும். இப்படி நிலையெல்லாம் எப்போ மாறுனா, தேவன் தம்முடைய ஜனத்தை தம்முடைய நாமத்தின் நிமித்தம் பரிசுத்தமாக்கும் போது அந்த ஜனங்கள் எல்லாம் எப்படி பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தை பெருகிறது போல மனுஷரும் மந்தையை போல பெருக ஆரம்பிச்சிருவாங்க. புரிந்து கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் சொல்றாருன்னா, சிதறி போனவன் ஆண்டோடைய நாமத்தை பரிசுத்த குலைச்சல் பண்ணதுனால மறுபடியும் அந்த ஜனங்களை பரிசுத்தமாக்கி
மந்தை பெருகிறது போல மனுஷரை பெருக பண்ணி அந்த பாலாய் கிடந்த நிலம் பயிரிடப்படும். அவாந்தர வெளியாக இருந்த இடமெல்லாம் குடியேற்றப்படும். அப்போனா எங்கே பாலாக கிடந்தது, அவாந்தரமாக இருந்தது, அங்கெல்லாம் சிதறிப்போன ஜனங்கள் திரும்ப வந்து பரிசுத்தமாக்கி அவர்களை ஆசீர்வதித்து பெருகும்போது அந்த தூர்ந்து கிடக்கிற தகர்ந்து கிடக்கிற அவாந்தர வெளியெல்லாம் அங்கே பட்டணங்களை குடியேறி ஒரு பெரிய திரளான ஜனங்கள், காலியாக இருந்த மனைகள், பாலாய் கிடந்த வீடுகள் எல்லாம் கட்டப்பட்டு அந்த இடங்களெல்லாம் மனுஷர்களை தேவ ஜனங்களை குடியேற்றி அது ஒரு பெரிய பாலாக்கப்பட்ட கிராமமாக இருந்தால் பட்டணமாக இருந்தாலும் தேவ ஜனங்கள் வந்து குடியேறும்போது அந்த அவாந்தரமாக இருந்த இடம், பாலாய் கிடந்த இடம் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டு ஒரு திரள் ஜனமாய் பெருகும். இந்த மாதத்தில் கர்த்தர் வாக்கு பண்ணுகிறாரு, எருசலேமில் பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தை பெருகிறது போல மனுஷர் மந்தையை போல பெருக பண்ணுவோம்ப்பா. புறஜாதிகள் மத்தியில் நான் கர்த்தர் என்பதை அறிந்து கொள்வார்கள். அப்போ இந்த காரியத்தை ஏன் ஆண்டவர் செய்கிற? 36 1-2 படிமா, 1-2-3 வசனம் வேகமாக படி. மனுபுத்திரனே, நீ இஸ்ரவேல் மலைகளை நோக்கி தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் மலைகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், பகைஞன் உங்களை குறித்து, ஆகா, நித்திய மேடுகள் எங்கள் வசமாயிற்று என்று சொல்லுகிறபடியினால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், நீங்கள் புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு சுதந்திரமாய் இருக்கும்படி அவர்கள் உங்களை பாழாக்கி உங்களை சுற்றிலும் இருந்து விழுங்கினபடியினாலும் நீங்கள் வாயாடிகளுக்கு பேச்சும் ஜனங்களுக்கு அவதூறுமானவர்களானபடியினாலும் இஸ்ரவேல் மலைகளை, நீங்கள் கர்த்தராகிய ஆண்டவருடைய வார்த்தையை கேளுங்கள். மலைகளும் மேடுகளும் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளும் பாழாக்கப்பட்ட அவாந்தர இடங்களும் வெறுமையாய் விடப்பட்ட பட்டணங்களுக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை சுற்றிலும் மீதியான புறஜாதிகளுக்கு நீங்கள் கொள்ளையும் பரியாசமுமாய் போனபடியினால் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார், என் தேசத்தை கொள்ளையிடப்பட்ட வெளியாக்கும்படிக்கு அதை முழு இருதயத்தின் சந்தோஷத்தோடும் கர்வமான மனத்தோடும் தங்களுக்கு சுதந்திரமாக நியமித்து கொண்ட புறஜாதிகளில் மீதியானவர்களுக்கு விரோதமாகவும் ஏதோம் அனைத்தும் விரோதமாகவும் என் அக்கினியான எரிச்சலினால் பேசினேன் என்று நிச்சயமாய் சொல்லுகிறேன். ஆகையால் நீ இஸ்ரவேல் தேசத்தை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து மலைகளும் மேடுகளும் ஆறுகளும் பள்ளத்தாக்குகளுக்கும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார், இதோ நீங்கள் புறஜாதிகளுக்கு செய்யும் அவமானத்தை சுமந்தபடியினால் நான் என் எரிச்சலினாலும் உக்கிரத்தினாலும் பேசினேன். ஆதலால் கர்த்தராகிய ஆண்டவராயிருக்கிற நான் என் கரத்தை உயர்த்துவேன். உங்களை சுற்றிலும் இருக்கிற புறஜாதிகள் தங்களுடைய அவமானத்தை நிச்சயமாய் சுமப்பார்கள் என்று சொல்லுகிறேன். இஸ்ரவேல் மலைகளை, நீங்கள் உங்கள் கொப்புகளை விட்டு என் ஜனமாகிய இஸ்ரவேலுக்கு உங்கள் கனிகளை கொடுப்பீர்கள். அவர்கள் சமீபமாய் வந்து விட்டார்கள். இதோ நான் உங்கள் பட்சத்திலிருந்து உங்களை கண்ணோக்குவேன். நீங்கள் பண்படுத்தப்பட்டும் விதைக்கப்படுவீர்கள். 33 வருஷம் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன். அவாந்தரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற எந்த இடத்துல இருந்து இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பிடிக்கப்பட்டு போய் அவங்க குடியிருந்த இடம் பாழாக்கப்பட்டதோ, இப்போ அந்த இடத்துல ஜனங்களை ஆண்டவர் ஜனங்களுக்காக அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவாந்தர வெளியாக இருந்த இடத்துல ஜனங்களை கர்த்தர் குடியேற்ற போறாராம். அடுத்த வசனம், பாழாக்கப்பட்ட தேசம் கடந்து போகிற யாவருடைய பார்வைக்கும் பாழாய் கிடந்ததற்கு பதிலாக பயிரிடப்படும். இனிமே அந்த பாழாக்கப்பட்ட அந்த இடங்கள் எல்லாம் இன்னைக்கு பயிரிடப்படுகிற ஒரு நிலமாக மாறுமா. அடுத்து, பாழாய் கிடந்த இத்தேசம் ஏதேன் தோட்டத்தை போலாயிற்றென்றும் அவாந்தரமும் பாலும் நிர்மலமாயிருந்த பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் குடியேற்றப்பட்டவைகளுமாய் இருக்கிறது என்றும் சொல்லுவார்கள். எல்லாம் குடியிருக்க முடியாம ஜனங்கள் சிதறடிக்கப்பட்டு போனாங்களோ அந்த இடத்துல எல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து அவங்களை குடியேற்றும் போது, அடுத்த வசனம்,
கர்த்தராகிய நான் நிர்மூலமானவைகளை கட்டுகிறேன் என்றும் பாழானவதை பயிர் நிலமாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றிலும் உள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். ஆண்டவர் என்ன செய்கிறாரா? அவர் பாழானதை பயிர் நிலமாக்குவாராம். அடுத்து சொல்றாரு, அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள். கர்த்தராகிய நான் நிர்மூலமானதை கட்டுகிறேன், பாலானதை அவ்வளோதான் நிர்மூலமாச்சு அப்படிங்கிறத கட்டுவாராம், பாலானதை பயிர் நிலமாக்குவாராம். இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னா, தம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமைக்காக ஜனங்களை பரிசுத்தப்படுத்தி திரும்பவும் அவர்களை கர்த்தர் மனுஷர் பெருகிறது போல மனுஷர் பெருக வைக்கும்படி அவர் எந்த இடத்தால எந்த ஸ்தலத்திலிருந்து வெளியேறி போனார்களோ திரும்ப அந்த குடியிருப்பு ஸ்தலத்தை அவர் அவாந்தர வழியே ஒரு குடியிருப்பு எல்லையாய் மாற்றி அவர்களுக்குரிய குடியிருக்கிற எல்லையை ஆயத்தப்படுத்திட்டு அந்த பாழாப்போன தேசத்தில் பயிர் நிலமாக ஆயத்தப்படுத்திட்டு இவரெல்லாம் கொண்டு வந்து திரும்ப குடியேற்றும் போது அது மந்தை பெறுகிறது போல மனுஷன் எந்த பரிசுத்தத்தை இழந்து சிதறடிக்கப்பட்டார்களோ, எந்த பாவம் செய்து மக்கள் சிதறடிக்கப்பட்டார்களோ அவர்களை பரிசுத்தமாக்கி மறுபடி அந்த இடத்தை குடியிருப்பு எல்லை ஆயத்தப்படுத்துகிறாரு, பயிரிடப்படுகிற தேசமாக மாற்றுறாரு. இப்படி மாற்றி திரும்பவும் அவர்களை குடியேற்றும் போது எருசலேமிலே பண்டிகை நாட்களில் பரிசுத்தமாக்கப்பட்ட மந்தை எப்படி பெருகுதோ அதே போல் பரிசுத்தமாக்கப்பட்ட பிறகு சபையும் மந்தை பெருகிறது போல பெருகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை பார்த்திருக்கிற சுற்றியுள்ள ஜனங்கள் கர்த்தராய ஆண்டவரை அறிந்து கொள்வார்கள். இந்த மாதம் தேவ ஜனமாகிய இஸ்ரவேலரை எப்படி பரிசுத்தமாக்கி அவாந்தரத்தில் குடியேற்றி பாலாப்போன நிலத்தில் பயிர் நிலமாக மாற்றி அவர் ஏதேன் தோட்டம் போல ஆண்டவர் மாற்றுகிறாராம். இதெல்லாம் நடக்கணும் அப்படின்னா அந்த 37வது வசனம் படிமா. இதெல்லாம் நடக்கணும். நீ இழந்த குடியிருப்பை திரும்ப குடியேறணும், இழந்த ஸ்தானம் கிடைக்கணும், திரும்ப நீ பாலா போனதெல்லாம் பயிர் நிலமாக உனக்கு பலன் கொடுக்குற நன்மை தரக்கூடிய வாழ்வு அவதாரம் திரும்ப கிடைக்கணும்னா அந்த நிர்மூலமானதை கட்டுவேன்னு சொல்லிட்டாரு, பாலானதை பயிரிடப்படுவேன்னு சொல்லிட்டாரு. இதெல்லாம் நமக்கு அனுக்கிரகம் பண்ணணும்னா நம்ம என்ன செய்யணும்? வாசிப்பா. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாருக்காக நான் இதை அனுக்கிரகம் செய்யும்படி அவர்கள் என்னிடத்தில் விண்ணப்பம் பண்ண வேண்டும். மந்தை பெறுகிறது போல இதெல்லாம் நடக்கணும்னா ஆண்டவரை நோக்கி நம்ம ஜெபம் பண்ணணும். இந்த வாக்குத்தத்தத்தை நிறைவேற கர்த்தர் சொல்லிட்டாரு, நிர்மூலமானதை கட்டுவேன், பாலானது பயிர் நிலமாக்குவேன். அப்படி செய்யும்போது ஏதேன் தோட்டம் போல அவ்வாந்தர வெளி குடியிருப்பு இல்லையா, பாலான இதெல்லாம் பயிர் நிலமா, இதெல்லாம் ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர். எப்போ அப்படின்னா அந்த எருசலேம் பண்டிகை நாட்களில் மந்தை பரிசுத்தமாக்கும் போது மந்தைகள் எப்படி பெருகிறது போல மனுஷர மந்தையை பெருகுமா. எப்போ தெரியுமா? இதெல்லாம் தேவன் தம்முடைய ஜனம இஸ்ரவேலை பரிசுத்தமாக்கி அந்த மறுபடியும் அந்த ஸ்தானத்தில் குடியேற்றும் போது மறுபடியும் அவர்கள் வாழ்வதாக திரும்ப கிடைக்கும் போது நிர்மூலமானதும் கட்டப்படும், பாலான பயிரிடப்படும். இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த வாக்குத்தத்த சகோதரிக்கு ஜெபம் பண்ணணும், கர்த்தர் அனுக்கிரகம் செய்யும்படி ஜெபம் பண்ணணும். அப்படி ஜெபிக்கும் போது தான் சுற்றியுள்ள மக்கள் கண் காண நம்மள எல்லாரும் மந்தை பெருகிறது போல நாமளும் சபை மக்கள் பெருகி இந்த இடத்துல பல ஆயிரம் லட்சங்களாக நாம் ஆசீர்வதிக்கப்பட போகிறோம். இதான் இந்த மாத வாக்கு தத்துவம். முதலாவது, நாம் பெருக வேண்டும் என்றால் மந்தை பெருகிறது போல நாம் பெருக வேண்டும். அவாந்தர வெளியில் குடியேற்றப்படணும். மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் பாலானது பயிரிடப்படணும். நிர்மூலமானது கட்டணும், நிர்மூலமானது கட்டி பாலான இதெல்லாம் நடக்கும்போது தான் ஜனங்கள் மறுபடியும் இந்த ஸ்தானத்தில் வந்து அவர்கள் தேவனால் ஆசீர்வதிக்கப்படும் போது தான், தேவனை நோக்கி ஜெபிக்கும் போது தான் இதெல்லாம் நடக்கும். அப்பொழுது தான் மனுஷர் மந்தை பெருகுள்ள மனுஷர் பெறுவாங்க. இதை புறஜாதிகள் கர்த்தரை அறிஞ்சு கொள்வாங்க. ஆண்டவரை அறிவதற்காக அவருடைய நாமம் நம்மளம பரிசுத்தமாக்கப்படும் போது இதெல்லாம் நடக்கும். ரெண்டாவது, எசேக்கியேல் 37 6வது வசனம் முடியுமா? நான் உங்கள் மேல் நரம்புகளை
சேர்த்து உங்கள் மேல் மாம்சத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று. நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில செத்து போன மரித்த நிலையில இருக்கிற இந்த ஆவியானது கர்த்தருடைய வார்த்தையினாலே உயிர்ப்பிக்கப்படும் போது, அந்த ஆவியை பரிசுத்த ஆவியை வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும் போது, பரிசுத்த ஆவியை உங்களுக்கு அனுப்பப்படும் போது, நீங்கள் மரித்து கிடந்த அந்த அனுபவம், ஆவியில் மரித்து போயிருந்த உங்கள் வாழ்க்கை உயிரடையும் போது கர்த்தரை அறிந்து கொள்வீர்கள். இது நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது. நம்ம வாழ்க்கையில் உயிர் மீட்சியை கொடுக்குறாரு. புறஜாதியின் மத்தியில் நம்மளை ஆசீர்வதித்து உயர்த்த 2 காரியம் இந்த மாதத்தில். நம்முடைய வாழ்க்கையில் உயிரடைந்து கர்த்தரை அறிவோம். புறஜாதிகள் மத்தியில் நம்ம ஆசீர்வதிக்கப்படும் போது புறஜாதிகள் கர்த்தரை, நாம் கர்த்தரை அறிவதும் புறஜாதிகள் நம்ம மூலமாக கர்த்தரை அறிகிற 2 விதமான ஆசீர்வாதங்களை இந்த மாதத்தில் கர்த்தர் வைத்திருக்கார். அதற்கு நாம் ஜெபிக்கணும். இதற்கு வார்த்தை ஏற்றுக்கொள்ளணும். நாம் உயிரடைவதற்கு கர்த்தருடைய வார்த்தை ஏற்றுக்கொள்ளும் போது ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தரை அறிகிறோம். அதே போல தான் நம்மளை கர்த்தர் ஆசீர்வதிக்க திரும்ப நம்ம வாழ்க்கையை நம்ம அவரவர் ஸ்தானத்தில் கொண்டு வந்து அவர் ஒரு ஏதேன் தோட்டத்தை போல கர்த்தர் மாற்றும் போது ஒரு ஜாதிகள் கர்த்தரை அறிவாங்க. நம்ம ஆவியில் உயிர்ப்பிக்கப்படும் போது நாம் கர்த்தரை அறிவோம். நாம் அறிவதும் நம் மூலமாய் புறஜாதிகள் அறிவதும் எப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தங்கள் நிறைவேறும் போது மந்தை பெருகிறது போல மனுஷர் மந்தை பெருகுவாங்க. அதில் ஒரு டோட்டலாக என்ன சொல்ல, பரிசுத்தமாக்கப்படும் போது மந்தை பெறுகிறது, பரிசுத்தமாக்கப்படும் போது மனுஷராய மந்தை பெருகுவோம். ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷர் பெறுகிறது. எருசலேமில் மந்தைகள் பரிசுத்தமாக்கப்பட்டு பெறுகிறது போல அபாந்தர வெளியில் மனுஷர்களை பரிசுத்தமாக்கும் போது, புறஜாதிகள் மத்தியில் தம் ஜனம இஸ்ரவேல் பரிசுத்தமாக்கப்படும் போது மந்தை பெருகுவல மனுஷன் பெருகுவார்கள். அப்பொழுது புறஜாதிகள் கர்த்தராயே ஆண்டவர் அறிந்து கொள்வார்கள். ஆவியில் மரித்து கிடக்கிற நம்முடைய வாழ்க்கையிலையும் வார்த்தையை அனுப்பி ஏற்றுக்கொள்ளும் போது அந்த வார்த்தை நமக்குள்ளே கிரியை செய்யும்போது நம் ஆவியில் உயிர்ப்பிக்கப்பட்டு கர்த்தராய் இயேசுவை அறிந்து கொள்வோம். நாம் அறிந்து கொள்வதும் நம் மூலமாய் புறஜாதிகள் அறிந்து கொள்வதும் இந்த மாதத்தில் நாம் ஆண்டவர் அறிவோம். மனாசே எப்படி வார்த்தையெல்லாம் கேட்காம மனாசே ஜனங்களும் போய் அசரியன் கையில் சிக்குண்டு தவிக்கும் போது தாழ்த்தி கெஞ்சின போது கர்த்தர் இறங்கி அவனை சிறையிருப்பை மாட்டும் போது மனாசே கர்த்தரை அறிந்தான் இருக்கு. இந்த செய்தியின் மூலமாக தேவனுடைய பிள்ளைகளே, சிறையிருப்பு இருக்கிற மக்கள் தேவனின் பக்கமாய் திருப்பப்படுவதற்கு முன்பதாக பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். அப்பொழுது அவாந்தர வெளி குடியேற்றப்படுகிறது, பாலான நிலம் பயிரிடப்படுகிறது, ஏதேன் தோட்டமாக மாறப்படுகிறது, நிர்மூலமானதை கட்டுகிறார், பாலானது பயிரிடப்படுகிறது என்பதை அறிந்து கொள்வார்கள். அதோடைய இதற்கு நாம் ஜெபிக்க வேண்டும். இதை கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும், நாம் ஜெபிக்க வேண்டும். 2வது, அவருடைய வார்த்தையை ஏற்று நாம் ஆவியில் உயிர் விடையும் போது நாம் கர்த்தரை தரிசித்து ஆதி நிலைமைக்கு திரும்புவோம். இயேசு கிறிஸ்துவை ஜெபிக்கிறோம். நல்ல பிதாவே, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல பகன் மறவாதே. இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவை தேவன் அன்பு பரிசுத்தானி பாதுகாப்பு பராமரிப்போம். இயேசு கிறிஸ்து வருவர் நிலைத்திருந்து காப்பதாக. ஆமீன், ஆமீன். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமீன், ஆமீன், ஆமீன். இயேசு சொன்னதெல்லாம் ஆமீன். கர்த்தர் ஆசீர்வதித்து முகத்தை பிரசன்னமாக்கி சமாதானத்தை கட்டளையிட கடவுள். ஆமென்.